Welcome to TechOCS channel. In this video, we are going to see what are the variants of Turing machine. Variants are types of Turing machine. Okay, so what are those? Multi-tape Turing machine, non-deterministic Turing machine, multi-head Turing machine, offline Turing machine, multi-dimensional and multi-track. Okay, so we will see one by one in detail. So multi-tape Turing machine அப்படின்னா என்னன்னா, as the name itself indicates, நிறையா டேப்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதாவது இன்புட் டேப்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நிறையா 1 2 3 இந்த மாதிரி நிறையா டேப்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஃபைனைட் கண்ட்ரோல் ஒன்று தான், மல்டிபிள் ஹெட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, தட் இஸ் எவ்ரி டேப் ஹாவ் தேர் ஓன் கண்ட்ரோல் ரீட் ரைட் ஹெட். ஒவ்வொரு டேப்புக்கும் தனித்தனியாக ரீட் ரைட் கண்ட்ரோல் இருக்கும். எப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேப். ஓகே, இது ஃபர்ஸ்ட் டேப்பு, இது வந்து செகண்ட் டேப். ஓகே, நெக்ஸ்ட் இது தேர்ட் டேப். ஓகே, we will be having one finite control, single finite control இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த finite controlலேருந்து ஸோ இதுக்கு ஒரு ஹெட்டு அண்ட் தென் இதுக்கு ஒரு ஹெட்டு அண்ட் தென் இதுக்கு ஒரு ஹெட்டு. ஸோ மல்டிபிள் ஹெட்ஸு, மல்டிபிள் டேப்ஸு, சிங்கிள் ஃபைனைட் கண்ட்ரோல், இதுதான் வந்து மல்டி டேப் டியூரிங் மிஷின். அதாவது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ஏபிசின்னு இருக்கும், இந்த இடத்துல வந்து டிஇஎஃப்னு இருக்கும், இந்த இடத்துல ஹெச்ஐஜேன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வி ஆர் இன் த ஸ்டேட் Q0. ஓகே, டெல் ஆஃப் Q0லேருந்து நான் அட் அ டைமில் ஏ ரீட் பண்ணுவேன், இ ரீட் பண்ணுவேன், ஐ ரீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு மூவ்லேயே ஏவை ரீட் பண்ணுறேன், இ ரீட் பண்ணுறேன், ஐ ரீட் பண்ணுறேன். ஐயை ரீட் இப்படி பண்ணும்போது நான் எங்கே போகணும்னா, ஐ நீட் டு மூவ் டு அனதர் ஸ்டேட் Q1. ஓகே, வாட் ஐ ஹாவ் டு டூ இஸ், இந்த ஏவை நான் எக்ஸ்ன்னு மாற்றணும், இந்த இயை நான் ஒய்ன்னு மாற்றணும், இந்த ஐயை நான் ஜெட்டுன்னு மாற்றிட்டு, ஸோ இந்த ஏ என்னன்னு மாறிடும் எக்ஸு, இந்த இ வந்து ஒய், இந்த ஜெட் வந்து ஐ வந்து ஜெட் இப்படின்னு மாறினதுக்கு அப்புறமா இது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகணுங்கிறதையும் நம்ம டினோட் பண்ணோம். ஸோ ரைட் டைரெக்ஷன், லெஃப்ட் டைரெக்ஷன், ரைட் டைரெக்ஷன். அப்படின்னா ஃபஸ்ட்டு டேப் வந்து ரைட்டில் மூவ் ஆகும், ரைட்டில் மூவ் ஆகும். செகண்ட் டேப்பு லெஃப்டில் மூவ் ஆகும், இது ரைட்டில் மூவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் மல்டி டேப் டியூரிங் மிஷின். ஓகே, வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? தட் இஸ் நான் டிட்டர்மினிஸ்டிக் டியூரிங் மிஷின். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி என்எஃப்ஏ டிஎஃப்ஏலாம் படிச்சிருப்போம். அதே மாதிரி நான் டிட்டர்மினிஸ்டிக் டியூரிங் மிஷின்னா இட் ஹேஸ் அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ். அதுக்கு நிறையா சாய்ஸஸ் இருக்கும். ஆஃப் நெக்ஸ்ட் மூவ், ஒரு ஸ்டேட்லேருந்து ஓகே நமக்கு வந்து அடுத்த மூவ் பண்ணுறதுக்கு வி ஆர் ஹேவிங் மெனி சாய்ஸஸ் இருந்தால் தட் இஸ் நான் டிட்டர்மினிஸ்டிக் டியூரிங் மிஷின். ஓகே, த நான் டிட்டர்மினிஸ்டிக் டியூரிங் மிஷின் ஹேஸ் அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் ஆஃப் நெக்ஸ்ட் மூவ் ஃபார் ஈச் ஸ்டேட் அண்ட் சிம்பிள் ஸ்கேன்ட். ஸோ 2 or more ways ஆஃப் நெக்ஸ்ட் மூவ். இப்போ Q0லேருந்து நான் ஏ ரீட் பண்ணும்போது அது எக்ஸ்ன்னு மாற்றிட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகலாம். ஓகே, இல்லை ஒய்ன்னு மாற்றிட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகலாம், இல்லை ஜட்னு மாற்றிட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகலாம். ஆக மொத்தம் ஒரு இன்புட்க்கு ஒரு ஸ்டேட்லேருந்து மெனி மூவ்ஸ் இருந்தால் தட் இஸ் நான் டிட்டர்மினிஸ்டிக் டியூரிங் மிஷின். ஓகே, ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? தட் இஸ் மல்டி ஹெட் டியூரிங் மிஷின். மல்டி ஹெட் டியூரிங் மிஷின்னா டியூரிங் மிஷின் வித் மோர் தென் ஒன் நம்பர் ஆஃப் ஹெட், சிங்கிள் இன்புட் டேப், சிங்கிள் ஃபைனைட் கண்ட்ரோல். அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைனைட் கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, அண்ட் தென் ஒரு இன்புட் டேப் இருக்கும், ஒரே ஒரு இன்புட் டேப் தான் இருக்கும். இப்போ ABCDEF இப்படி இருக்கும். ஆனால் ஹெட்டு பார்த்தீங்கன்னா மெனி ஹெட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ACDE. அப்போ Q0லேருந்து நான் ACDE அட் அ டைமில் ரீட் பண்ணும்போது நான் என்ன ஆகணும்னா Q1க்கு போகணும். ஓகே, என்னன்னு மாற்றணும்? இந்த ஏவை கேபிட்டல் ABCDன்னு மாற்றணும். ஓகே, இதை மாற்றிட்டு ஐ நீட் டு மூவ், டிஃபைன் தி டைரக்ஷன்ஸ் ஆல்சோ, லெஃப்ட்டு ரைட்டு, ரைட் லெஃப்ட். ஸோ அப்போ இது என்ன ஆகும்? இதை ஏன்னு மாற்றும், இதை பின்னு மாற்றும், இதை சின்னு மாற்றும், இதை டின்னு மாற்றிட்டு இந்த ஹெட்டு வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகும், இந்த ஹெட்டு ரைட் சைடு மூவ் ஆகும், இந்த ஹெட்டு right side move ஆகும், இந்த head left side move ஆகும். This is multi-head Turing machine. So what is next one? Next one is
offline Turing machine. Offline Turing machine na simple. It has two tapes. Okay, one tape is read only and contains the input. Another tape is read write and is initially blank. அதாவது என்னன்னா ரெண்டு டேப் இருக்கும். ஓகேவா, ரெண்டு டேப்ல ஒரு டேப்ல வந்து வெறும் நம்ம வந்து இந்த இன்புட்ஸ் மட்டும் வச்சுப்போம். ஓகேவா, இன்னொரு டேப் வந்து இனிஷியலாக வந்து நம்மளுக்கு பிளாங்காக இருக்கும், பிளாங்க் ஆர் டெல். ஓகே, பிளாங்காக இருக்கும். அப்போ ஃபைனைட் கண்ட்ரோல்லேருந்து ஓகே ஃபைனைட் கண்ட்ரோல்லேருந்து வி வில் பி ஹேவிங் 2 heads. இப்போது இது இங்கேருந்து 2 heads இருக்கும் இனிஷியலாக. இப்போ நான் ஏவை வந்து ரீட் பண்ணால் எனக்கு என்னன்னு மாற்று, அதை எக்ஸுன்னு மாற்று அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த இடத்துல ஏவை ரீட் பண்ணும்போது இங்கே அது எக்ஸுன்னு மாற்றிட்டு ரைட் சைடு மூவ் ஆகணும்னா ரைட் சைடு மூவ் ஆகணும். திரும்பி ஏ இருந்தால் எக்ஸு, திரும்பியும் ஏ இருந்தால் எக்ஸு, இல்லை பீனா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதில் வந்து வெறும் ரீட் ஒன்லி, வெறும் நம்ம வந்து ரீட் பண்ண மட்டும்தான் முடியும். இதில் என்ன பண்ணலாம், ரீட் அண்ட் ரைட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆஃப்லைன் டியூரிங் மிஷின். ஓகே, ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் மல்டி டைமென்ஷனல் டியூரிங் மிஷின். ஸோ மல்டி டைமென்ஷனல் டியூரிங் மிஷின்னா சிங்கிள் டேப் ஹெட் இருக்கும், ஹெட் கண்ட்ரோல் ஒன்று, ஃபைனைட் கண்ட்ரோல் ஒன்று. ஆனால் டேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்புட் டேப் வந்து மல்டி டைமென்ஷனலாக இருக்கும். எப்படின்னா இப்போது இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் அந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோ டைமென்ஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்மளோட ஃபைனைட் கண்ட்ரோல் இருக்கும். இப்போ இந்த ஃபைனைட் கண்ட்ரோல் வந்து இங்கே பாயிண்ட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்பேஸை பாயிண்ட் பண்ணியிருக்குன்னா நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருப்போம், எய்தர் ஆஃப்டர் சேஞ்சிங் திஸ் ஏ இன்டூ சம் ரீரைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஏவை நம்ம எக்ஸ்ன்னு மாற்றிட்டு ரைட் சைடு மூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி கொடுத்துருப்போமா. இப்போ ரைட் சைட்னா இங்கே மூவ் ஆகும். ஓகே, அதே லெஃப்ட்னா இங்கே மூவ் ஆகும். இந்த மல்டி டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் ரைட்டு லெஃப்ட்டு டாப்பு டவுன், ஸோ 4 கோஆர்டினேட்ஸ்லையும் நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதோட மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு டாப்பு டவுன். ஓகே, ஸோ 4 மூவ்ஸ் வந்து மல்டி டைமென்ஷனல் டியூரிங் மிஷினில் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் மல்டி ட்ராக் டியூரிங் மிஷின். மல்டி ட்ராக் டியூரிங் மிஷின்ங்கிறது சேம், நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைனைட் கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, ஒரே ஒரு டேப் ஹெட் இருக்கும். ஓகே, ஆனால் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ட்ராக் 1, இது ட்ராக் 2, இது ட்ராக் 3. ஓகே, ஸோ என்னோடய ஃபைனைட் கண்ட்ரோல் இப்போ இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதுதான். ஓகே, இப்போது இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல ஏபின்னு இருக்குது, இந்த இடத்துல பிஏபின்னு இருக்குது, இந்த இடத்துல பிபிஏன்னு இருக்குது. ஓகேவா, இப்போது இதை வந்து நம்ம வந்து Q0 இருக்கோம். ஓகே, Q0 நான் ஏவை ரீட் பண்ணால் நான் என்ன பண்ணும், ஏபி 2 ரீட் பண்ணுறேன். அப்போ நான் என்ன மூவ் ஆகணும், அதாவது ஒரே ஒரு ஹெட்டை வச்சுட்டு அது என்ன ஆகும்னா இன்னொரு ஸ்டேட்க்கு மூவ் ஆகும். ஸோ ஏவெல்லாம் எக்ஸுன்னு மாற்று, பி எல்லாம் ஒய்ன்னு மாற்று. ஸோ இதை எக்ஸுன்னு மாற்றும், இது ஒய்ன்னு மாற்றும், இதையும் ஒய்ன்னு மாற்றிட்டு ஒரே ஒரு டைரக்ஷன் தான் இருக்கும். ஸோ இதர் ரைட் மூவ் ஆகலாம், இல்லை லெஃப்ட் மூவ் ஆகலாம். திஸ் இஸ் மல்டி ட்ராக். ஸோ ஃபைனலி நம்ம என்னென்ன டைப்ஸ் படித்தோம் அந்த டைப்ஸ்லாம் இங்கே எழுதியாச்சு. ஸோ எல்லாத்துக்கும் காமனாக இது ஒன்று தான், இந்த 3 தான். டேப் ஹெட்டு, ஃபைனைட் கண்ட்ரோல், இன்புட் ட்ராக்ஸ். ஓகே, மல்டி டேப் பார்த்தா டேப் ஹெட்டு வந்து மல்டிபிள், டேப் ட்ராக்ஸும் மல்டிபிள், ஃபைனைட் கண்ட்ரோல் எல்லாத்துக்குமே சிங்கிள் ஃபைனைட் கண்ட்ரோல் தான். மல்டி ஹெட்டுன்னு பார்த்தா ஹெட்டு மட்டும், டேப் ஹெட்டு மட்டும் மல்டிபிளாக இருக்கும், ட்ராக்கு சிங்கிளாக இருக்கும். மல்டி ட்ராக்குன்னு பார்த்தா அதே வைஸ் வர்ஸா, டேப் ஹெட்டு வந்து சிங்கிளாக இருக்கும், ட்ராக் வந்து மல்டிபிளாக இருக்கும். மல்டி டைமென்ஷன்னா டேப் ஹெட் சிங்கிளாக இருக்கும், ட்ராக் வந்து மல்டி டைமென்ஷனலாக இருக்கும். ஸோ இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு மூவ் ஆகும், இதுவும் லெஃப்ட்டு ரைட்டு மூவ் ஆகும், இதுவும் லெஃப்ட் ரைட் மூவ் ஆகும். இது மட்டும் என்ன ஆகும், லெஃப்ட்டு டாப்பு ரைட்டு பாட்டம் 4மே மூவ் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்லைன் டியூரிங் மிஷின். ஆஃப்லைன் டியூரிங் மிஷினில் 2 ஹெட்ஸ் இருக்கும், சிங்கிள் ஃபைனைட் கண்ட்ரோல், 2 ட்ராக்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ட்ராக் வந்து ரீட் ஒன்லி. ஓகே, ஒரு ட்ராக் வந்து ரீட் ஒன்லி, இன்னொரு ட்ராக் வந்து ரீட் ரைட், ரெண்டுமே பண்ணுறக்கு. ஓகேவா, நான் டிட்டர்மினிஸ்டிக்கில் எல்லாமே சிங்கிள். ஓகே,
That's it. This we covered all the variants or types of Turing machine. Thank you.